ராதாகிருஷ்ணன் பொறுத்த மட்டும் பண்பாளர், எல்லாத்தையும் நல்லா இனிமையா பழகுறவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பேர் ஏற்கனவே இருக்கு. அது நல்ல திறமையான ஒரு ஆளுநர் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் ஜார்க்கண்ட்ல முதல்ல இருந்தாரு, அடுத்து மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க. இடையில வந்து இன்டரிம் கவர்னர் அடிஷனல் சார்ஜா வந்து ஆந்திராவை எடுத்திருக்காரு, புதுச்சேரி எடுத்திருக்காரு. இது மாதிரி எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து கான்ட்ரவர்சி இல்லாம எங்க போனாலும் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்குங்கிறது தெளிவு. அவரும் அந்த நம்பிக்கையை பொய்யாக்காமல் நடந்திருக்கிறாங்க தெளிவு. அதனால ஒருத்தர் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து அரசியல் அனுபவம், பழுத்த அனுபவம் பெற்றவர், அரசியல் நிர்வாகி என்ற அளவிலும் அனுபவம் பெற்ற 2 தடவை எம்பியா இருந்திருக்காரு. இது மாதிரி இருக்கு. திரு சுதர்ஷன் ரெட்டியை பொறுத்த மட்டும் அவர் வந்து கவர்மெண்ட் பிளீடுன்னு ஆரம்பிச்சு படிப்படியாக உயர்ந்து மிக உயர்ந்த பதவியான இதுல நிர்வாகத்தின் நீதியில மிக உயர்ந்த பதவியான உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு. இது வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனா வந்து வைஸ் சேர்மன் தான். யார் வைஸ் பிரசிடென்ட்டோ அவர் தான் ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருப்பாரு. அப்ப அந்த பல சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சவராக இருக்கணும் அந்த இதை நடத்துறவருக்கு. இல்லைன்னா சட்ட நுணுக்கம் தெரிந்த அந்த செக்ரட்டரி ஜெனரல் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவார். இப்போ பாலயோகி இருந்த பொழுதெல்லாம் செக்ரட்டரி ஜெனரல் வந்து அது மாதிரி பல சமயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நான் நேரம் சர்வீஸில் இருந்தேன், எனக்கு தெரியும். பாலயோகி கூர்ந்து கவனிப்பார், கவனித்து பல சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார், அதுக்கப்புறம் தன்னுடைய முடிவு எடுப்பாருன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இந்த விதத்தில் வந்து 2 பேருக்குமே இந்த அனுபவம் இருக்குது. அவர் பார்லிமெண்ட்ல ஏற்கனவே 2 தடவை எம்பியாக இருந்திருக்கிறாரு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் ஜட்ஜாவே இருந்திருக்காரு, எத்தனையோ சட்ட நுணுக்கங்களை வந்து படிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய நிலைமை. சரி, அப்போ இந்த 2 பேர்ல வந்து தமிழராக இருக்கார் அல்லது தெலுங்கரா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கலாமான்னு பார்த்தா, they don't belong to Tamil Nadu or Telangana or Andhra Pradesh when they become vice president. They belong to India. அந்த போஸ்ட் வந்து இந்தியாவுக்கான போஸ்ட். அப்போ எந்த இடத்துல இருந்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டியது வந்து முதல்ல அப்படி பார்க்கறதே ஒரு ரொம்ப குறுகின பார்வை. அப்படி பார்க்கறது ரொம்ப குறுகின பார்வை. இது ஒண்ணு. 2வது இவங்க என்ன சொல்றாங்க, தமிழராய் பிறந்தார் அதனால நீங்க வந்து ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கிறாங்கல்ல. இந்த போஸ்ட்ல போய் தமிழ்நாட்டுக்கு அவர் ஏதாவது செய்ய முடியுமா? அவர் வந்து பழுத்த ஆர்எஸ்எஸ் விசுவாசி, ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருந்தவர். இன்னைக்கு வந்து பிஜேபியுடைய கேண்டிடேட்டாக வர்றாருன்னா அந்த பிஜேபியுடைய கட்சி கொள்கைகளை தான் அவர் பின்பற்றுவார். அதுதான் இயற்கை, அதுதான் அவங்க வகுத்த விதி. அது வேற வழி இல்லை அதுக்கு வந்து.